அனுபவத்தை ஆனந்தமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எப்பொழுதும் உற்சாகம் இருக்கும். என்னுடைய பெயர் மஞ்சுநாத குருக்கள். அன்பர்களே, ஆலயங்கள்ல போய் எப்படி தரிசனம் செய்வது? எப்படி சுவாமியை கொண்டாடுவது? அங்க நம்ம எப்படிலாம் நடந்துக்கணும்? எப்படி நடந்துக்க கூடாது? என்பதை பற்றி நான் சொன்னேன். இது ஆக்சுவலா முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது. உள்ள நுழையும் பொழுதே நம்ம பூக்கள், பழங்கள்லாம் எடுத்துன்னு போறோம். முடிந்தவரை அருகில் இருக்கக்கூடிய ஆலயமா இருந்தா கண்டிப்பா அங்க கால் அலம்புவதற்கு, கை அலம்புவதற்குன்னு சில இடங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல போய் கரெக்டா அந்த சுத்திகரணங்கள்லாம் செய்து கொண்டு போவது நல்லது. என்னதான் வாகனத்திலேயே போனா கூட நம்ம வீட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம ஒரு ஷூ ரேக்லயோ, செப்பல் ரேக்லயோ செப்பலை வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு மெயினான ஒரு பொசிஷனுக்கு, ஒரு சிச்சுவேஷனுக்கு, ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்மளை சுத்திகரணம் செய்து கொண்டு போறோம். இல்லை ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படியாக இறைவனை பார்க்கும்பொழுது தூய்மை என்பது முக்கியம் அப்படிங்கிறத கருத்தில் கொள்கிறோம். ஸோ இப்போ இருக்க கண்டென்ட் வந்துடுறேன். அமைதியாக இருக்கிறோம், நமக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்றோம், பதிகங்களை பாடுகிறோம், பஜன்களை பாடுகிறோம், யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக வந்துகிட்டு வரும். இந்த ஆலயத்திற்கு ஏதாவது நம்மளால செய்ய முடியுமா? அங்க விளக்கேற்றுவதற்கு ஏதாவது தேவைப்படுமா? அங்க நிவேதனம் செய்வதற்கு ஏதாவது நம்மளால கொடுக்க முடியுமா? அங்க ஏதாவது கட்டுமான பணி இருக்கா? இப்போ எப்படியும் ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி வரலாறு தெரிந்து கொள்ளும் பொழுதே அதற்குண்டான தேவை என்ன, நம்மளால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? ஏன்னா ஆலயங்கள்ங்கிறது கலாச்சாரத்தினுடைய பெட்டகமாக நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் பூஜை பண்ணும்பொழுது என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதெல்லாம் ஆலயத்தில் ரெகுலராக ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும். அரிசி வாங்கி தரலாம், பருப்பு வாங்கி தரலாம், என்ன தேவையோ அந்த ஆலயத்திற்கு என்ன தேவையோ. எண்ணெய் தேவைன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். எண்ணெயே தேவைன்னாலும் போய் மாதத்துக்கு ஒரு தடவை போய் உழவார பண்ணி வீட்டு கோயிலில் நல்லா பெருக்கி தொடச்சி அவங்களுடைய பர்மிஷனோட அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்து, அந்த டேபிள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் தொடச்சி அலம்பி கொடுத்து அதற்குண்டான உபகரணங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் சில இடத்துல உழவார பணிலாம் செய்கிறாங்க, அதில் கலந்து கொள்ளலாம், உற்சாகமாக செயல்படலாம். அதெல்லாம் எக்ஸசைஸ் ஆக்சுவலாக, சும்மா இல்லை. வீட்டில் செய்யும்போது வேலைகள் எப்படி நமக்கு உபகரணமாக இருக்குது, நமக்கு அது சௌகரியம், ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்துடும். அதனால என்ன பண்ணுறாங்க, மலை ஏறி வா அப்படிங்கிறது, விரதம் இரு அப்படிங்கிறது, அதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிவிட்டீஸ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அதோடைய சூக்ஷ்மம் தான். உழவார பணிக்கு போனீங்களா, கீழே இறங்கு, மேலே ஏறு, மேலே ஏறி ஒட்டடி கீழே இறங்கி அந்த புல்லை பறி, செப்பல் போடாமல் பிராகாரத்தில் ஓடு, நட, தண்ணி மொண்டு தூக்கிட்டு வா, மூச்சு பிடிச்சிக்கிட்டு வருவேன், அது ஒரு பிராணாயாம எக்ஸசைஸு. அந்த உழவார பணி செய்யும் பொழுதே அந்த கோயிலை சுத்தமாக செய்வதற்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். மானிட்டரியாக மட்டும் கிடையாது, உடல் உழைக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம சொன்னல விபூதி கொட்டுறது கூடாதுன்ட்டு, இது நம்ம கொட்டுற பழக்கம் இருந்தாலும் சரி, கொட்டாத பழக்கம் இருந்தாலும் சரி, நம்ம அந்த உழவார பணிக்காக போய் அந்த கோயிலுடைய செவரெல்லாம் துடைக்கும் போது அந்த இதெல்லாம் பார்த்தோன்னா, ஐயோ இது மாதிரி விபூதியை ஐஸ்வர்யம், விபூதி பிரசாதம், அதை இப்படி கொட்டிட்டு போகிறாங்களே, நம்மளே கொட்டியிருக்கோமே அப்படிங்கிற அவேர்னஸ் வரும். அன்பர்களே, இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. மேலும் மேலும் பார்ப்போம். ஆலயத்தில் பூஜை செய்யும் பொழுது, பூஜை அட்டன் செய்யும் பொழுது எதெல்லாம் செய்யணும், எது செய்யக்கூடாதுன்ற பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சீரீஸ் தொடரும்.